கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நம்ம கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த ஆரம்ப ஜெபத்தை ஒரு பாடலை பாடுவோம். எந்த பாடலும் ஆத்மாமே என் முழு நம்மை பாடலை கேட்டு பாடுவோம். சிங்கிள்ல பாடல் வரும். பாடல் போர்டு இருக்கிறீங்கன்னா அமர்வுயாக கேட்டுக்கொண்டோம். கரம் தட்டி
ஆரம்ப ஜெபம் இதுவரை கதாசி தன்மையாக ஆரம்பமாக 1000 சர்வராஜன் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பார்க்கிறதே இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நல்ல நாளிலும் காலை ஆராதனை எங்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவர் எங்களை கல்வாரி பேப்தி திருச்சபையின் தலைமை போதகர் ஐயாவுக்காக அம்மாவுக்காக நன்றி. இந்த நாளிலும் போதகர் ஐயாவையும் அம்மாவையும் வாழ்த்தும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்த்த வயது இல்லாவிட்டாலும் எங்களுடைய போதகர் என்ற முறையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடிவுபட்டு நீரே இதை பொறுப்படுத்தி நடத்தி தாரும், இதை ஆசீர்வதித்து தாரும். அந்த எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் அவர்களுக்கு நல்ல ஆயுசு நாளை கூட்டித்தாரும், ஊழியத்திலே வலிமையா எடுத்து பயன்படுத்தும். இருவருக்கும் ஆயுசு நாளை கூட்டித்தாரும். பெரிய காரியங்களை செய்யும், புதிய காரியங்களை செய்யும். தலைமை திருச்சபைகளை, கிளை சபைகளையும், ஆண்டவரே கிளை சபை போதகர்களையும், குடும்பங்களையும், ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த முடிவு மட்டும் கிருபை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். முழுவதையும் நீரே பொறுப்படுத்தி நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. மாலை அறிவிக்கப்படும் போதகர்களுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் மாலை அறிவிக்கும்படியாக மிஸ்டர் சுதாகர் பாஸ்கர் ஸ்டெல்லா சுதாகர் வாங்க. சுதாகர் பாஸ்கர் ஸ்டெல்லா சுதாகர் மாலை அறிவிக்கும்போது நம்ம அவர் காரணம் தட்டி பெற்றோம். தம்பதிகளுக்கு நன்றி. இப்பொழுது காலத்தட்டுகள் வழங்கப்படும். வாசி எங்களை கொடுக்கும்படியாக 2 பேரை வாங்க. 2 பேரை வாசிக்கிறோம். தாமஸ் கார்த்திகராஜ் வாங்க. 2 பேர் வாங்க. தாமஸ் வாங்க. 2 பேர் சேர்ந்து படத்தை தாமஸும் நீங்களும் சேர்ந்து நன்றி. அடுத்தது விஜயகுமார் லீலா பிரேம் விஜயகுமார் அடுத்தபடியாக கார்த்திக் சத்யநாதன் 2 பேர் வாங்க. கார்த்திக் சத்யநாதன் நன்றி. அடுத்தபடியாக பிரேரணா சுதாகர் காசிநாதன் நன்றி. அடுத்தது ரமணி சிவராமகிருஷ்ணன் குமார். ரமணி சிவராமகிருஷ்ணன் குமார். தனியா சொல்லக்கூடாது, கனவு பெரிய சேர்த்துக்கிறேன். சாரம்மா செல்லம்மா. சாரம்மா செல்லம்மா வாங்க.
நன்றி. அடுத்ததாக சலோமி லட்சுமி கிரேஸ். சலோமி லட்சுமி கிரேஸ் ரெண்டு வருவாங்க. நன்றி. பலத்தட்டு சபையார் அவர்களுக்கு நன்றி. அதாவது பேராசிரியர்கள் கதம் ஆசிரியர்களாக இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் ஜெசிகா நெச்சன். கர்த்தர் நாமத்துக்கு மேற்கொண்டவராக இப்ப ஜெசிகா ரேச்சல் ஏதோ பாட்டு பாடுறதுக்கு வேற நினைச்சேன். ஆனா நான் தான் எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், அதுவும் அவன் பாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் எனக்காக இந்த பாடல் பாடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெசிகாவுக்கு Go,
நன்றி. சிறப்பான பாடங்கள் பேத்திக்கு நன்றி சொல்கிறோம். ஆசிரியர்களாக இப்பொழுது வாழ்த்துறை வழங்குறவர்கள் வருவாங்க. அதுக்கு தான் ஒரு சில காரியத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பெயர் வாசிக்கிறவர்கள் இந்த வாழ்த்துறையாக அன்போடு கேட்டுவிட்டேன். 1978 வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நம்முடைய அவர்களும் அம்மா அவர்களும் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு வீட்டில் அவங்க இந்த வீட்டில் குடும்பமாக சேர்ந்து ஆறாவது நடத்தி அந்நாளிலே திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த 47 வருஷத்துக்கு இப்ப 47 வருஷத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னா சத்தமா அல்லேலூயா. 47வது வருடம் ஒரு 2 வருஷத்துல 80 வருஷம் நம்ம காண போகிறோம். அல்லேலூயா. மட்டும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கர்த்தர் நல்ல கொடுத்த சுகத்துக்காக ஜீவனுக்காக நான் நன்றி செலுத்துவோம். இன்னும் நல்ல பரிமள சுகத்தை தரணும். அதை தீர்க்காட்சி கத்தை கொடுக்கணும். தீர்க்காட்சி கொடுக்கும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் சபையில் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அவங்க அன்போடு கேட்கின்றோம். இன்னைக்கு அந்த வீட்டில் ஆரம்பிக்கும் சபை இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 133 சபைக்கு மேலாக ஆண்டவர் நம்ம வளர்த்து கொடுத்திருக்கிறார். அநேக ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். அநேக பாஸ்டர்கள் கொடுத்திருக்கிறார். அதாவது சென்னையிலே கிராமத்திலையும் அநேக போதகர்கள் இருக்கிறாங்க, மணிப்பூர் இருக்கிறாங்க, ஒடிசால இருக்கிறாங்க, இப்படி பல இடங்களிலே ஆந்திராவில் இருக்கிறாங்க. இப்படி பல இடங்களிலே நம்முடைய கல்வாரி திருச்சபை ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க சபையா செய்ய ஒரே ஒரு காரியம், அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் நல்ல தீர்க்காட்சி கொடுக்கும்படியாக ஆயுதங்களுக்கு அந்த கூட்டிட்டு தரும்படியாக ஜெபிக்கும்படியாக ஓடி கேட்டுக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஐயா அம்மா வாழ்த்த வருகிறவர்கள் முதலாவதாக திருமதி ஜோதி அம்மா வந்து வாழ்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சொல்லணும்னா எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. 48 வருஷத்துல அவங்க கடந்த வாழ்க்கையில எவ்வளோ இன்னல்கள்லாம் வந்திருக்கோம். அதையும் கடந்து அவங்க வந்திருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் ஆண்டவர் நடத்தி கொடுக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. அது மட்டும் இல்லாம யாருக்காவது எதனா ஒரு சின்ன ஒரு உதவினா கூட பாஸ்டர்மாவை செய்யாத இருக்கவே முடியாது அவங்களால. எனக்கு நான் 2009 இருந்து நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிறேன். நான் அந்த 18 வருஷமாகவும் அதே அன்பு அதே பாசமாகவும் இப்போ ஐயா நடத்துனது போல அந்த அன்பு என்னைக்குமே விட்டு போகாதபடிக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் எங்களை ஆதரிப்பாங்க. வசனத்தின்படியும் எங்களோடு பேசுவாங்க. சகோதரி கூட்டத்தில் கூட எங்களுக்காக எவ்வளவோ நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா காரியத்திலையுமே அவங்க செய்வாங்க. நான் 2016 ஜேக்கப்பு கல்யாணம் வச்சுட்டு ஊரில் கல்யாணம், இங்கே ரிசப்ஷன் வைக்க எங்களுக்கு எங்கே இடம் பார்க்கணுன்னே தெரியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நான் இளைய பாஸ்டர் ஐயாட்ட சொன்னேன். அவங்க பாஸ்டர் அம்மா அப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. நான் அம்மாவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாளே எனக்கு போன் அடிச்சு நீங்க செய்யுங்கம்மா அப்படின்னு அந்த உதவியை கூட எனக்கு செய்தாங்க. எத்தனையோ உதவிகள் எனக்காகவும் செய்திருக்கிறாங்க. அம்மாவுக்காக ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இளைய பாஸ்டருக்காக செலுத்துகிறேன். இளைய பாஸ்டர் அம்மாவுக்காக செலுத்துகிறேன். அவங்களும் வெள்ளிக்கிழமான எங்க குடும்பத்துக்கு முழுவதும் பேர பிள்ளைக்கு கூட ஜெபம் பண்ணி விடுவாங்க. இப்படியெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். சபை மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றிமா. அடுத்தபடியாக மிஸ் கௌசல்யா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். குமார் பாஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களை வாழ்த்தி பேசுற அளவுக்கு நான் டிசர்விங்கான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு பர்சனலா அவங்களோட ஒரு சில நல்ல விஷயங்களை
நானும் அதை ஃபாலோ பண்றேன். அவங்க கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து நான் அட்மையர் பண்றேன். அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நாங்க இந்த கல்வாரியில வந்து 4 வருஷம் முடிஞ்சது, 5வது வருஷம் ஆகுது. கம்மியான பீரியட் தான். அப்பவே நான் பாஸ்டர் அந்த வரைக்கும் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்க ரொம்ப மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, அதாவது என்னன்னா ரொம்ப தாழ்வு குணம் உள்ளவங்க, ரொம்ப பணிவா இருக்கிறவங்க. அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இவ்வளவு ஏஜ் பர்சனா இருந்தாலும் ஒரு ஊழியமா இருக்கட்டும், கிராம ஊழியமா இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே உற்சாகமா போவாங்க. பாஸ்டர்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, காலையிலேயே பாஸ்டர் எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க, அங்க ஊழியத்துக்கு போயிருக்காங்க, அவங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. அப்ப நினைச்சுல நம்ம கூட இப்பதான் எழுந்திரி இப்போ வரோம், ஆனா அவங்க அந்த ஏஜ்ல கூட சீக்கிரமா எழுந்திரிச்சு போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் எப்பவுமே மந்த்லி ப்ராமிசிங் வேர்ஸ் தரதா இருக்கட்டும், இப்ப கூட சண்டே சர்வீஸ் எடுத்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்ப கூட பாத்தீங்கன்னா இயேசுவின் அன்பை பத்தி ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா அவங்க வந்து சொல்றவங்க. அதுக்கப்புறம் நான் வந்து லாஸ்ட் ஏப்ரல்ல தான் அந்த லென்த் டேஸ்க்கான அந்த பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணேன். அப்ப கூட அந்த இயேசுவின் சோதனை அதை பத்தி சொல்லிச்சுல டெய்லி சொல்லுவாங்க, நமக்கு எவ்வளவு சோதனை இருந்தாலும் ஜெபம், வேதம், உபவாசம் இது மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எந்த சோதனையும் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத டெய்லி அந்த 40 நாள் நான் அவங்க வாயிலிருந்து அதை கேட்டுட்டே இருக்கேன். அதுக்கு சாட்சியா நான் பாஸ்டர் கிட்ட ஒண்ணு சொல்றேன். என்னன்னா அந்த லாஸ்ட் அந்த few months பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆல்டர்ல சண்டே சர்வீஸ் எடுத்துச்சுல அவங்க அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஃபெயிண்ட் ஆனாலும் அப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகி அந்த சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் எழுந்திரிச்சு அந்த ப்ரேயர் பண்ணி ஃபைனல் ப்ரேயர் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் வந்து செய்யச்சுல இயேசுவா வந்து நம்மள கையை விட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பாஸ்டர் அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா உழுந்துட்டாங்க, நம்மளால முடியல அப்படின்னு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்திரிச்சு மறுபடியும் அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அவங்களோட விஷன் அதாவது 1000 சர்ச்சஸ் பிளான் பண்ணணுங்கிறது இது. அதுக்காக நம்ம சபையாராவும் நம்மளோட தனி ஜெபத்திலையும் அதிகமா அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு 2 சென்டென்ஸ் மட்டும். புகழை தவிர்த்து பணிவை அணிந்து பாதை காட்டும் ஆவிக்குரிய மேய்ப்பன், வார்த்தையை மட்டும் போதிக்காமல் வார்த்தையை வாழ்க்கையாய் வாழ்ந்து காட்டும் சாட்சியா இவர். பாஸ்டர்மா பத்தி சொல்ல போறேன். பாஸ்டர் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதாவது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வார்த்தையை விட நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து நம்மள ரொம்ப பிரதிபலிக்கும். எப்போ என்ன சண்டையா இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ் போட்டுட்டு நான் திரும்பினாலும் பாஸ்டர் முகத்தை தான் பார்ப்பேன். அவ்வளவு ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கும். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க இதை பார்த்துச்சு நம்ம கிட்ட அவங்க பாக்குறதே வந்து நமக்கு ஒரு ஃபுல் ஃபீலிங்கா இருக்கும். எப்பவுமே வந்து அம்மா நல்லா இருக்காங்களாமா, நல்லா இருக்காங்க அந்த வார்த்தை கேட்காம அவங்க இருந்ததே கிடையாது. அதே போல அவங்க வந்து ரொம்ப விசாரிக்கிற குணம் உடையவங்க. நான் எங்க அம்மா சிக்னஸா இருக்குச்சுல இந்த டைம்ல வந்து நான் நிறைய அவங்க கிட்ட இருந்து பார்த்திருக்கேன். எப்ப பாக்குறதா இருக்கட்டும், அம்மா எப்படி இருக்காங்கம்மா, எப்படி இருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா அதுக்காக ரொம்ப அதிகமா விசாரிப்பாங்க. நான் நினைச்சது இந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க விசாரிப்பாங்க, ஆனா நமக்கு வந்து எங்களை பத்தி ஃபுல்லா தெரியாது, ஆனாலும் அவங்க நம்மள விசாரிக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்காக அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிகமா வந்து ப்ரேயர் பண்றாங்க எங்க ஃபேமிலிக்காக. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு மட்டும் இல்லாம இவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாதுங்கிறதுக்காக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ் சம்திங் அவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட சொல்லி அவங்க யாரும் தெரியாது, நாங்க பார்த்தது கூட இல்லை, அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பாஸ்டர்மா சொல்லி நான் வந்திருக்கேன், நான் உங்களுக்காக ப்ரே பண்ண வந்திருக்கேன். நாங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இப்பெல்லாம் பாஸ்டர்மா பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. அது ரொம்ப நன்றி பாஸ்டர்மா. அதுக்கப்புறம் கூட அவங்க கிட்ட இருந்து இப்ப நான் ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்ம ஜெபிச்சோம்னா கண்டிப்பா ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் கொடுப்பாருன்னு. அதே மாதிரி சின்ன சின்ன இது கூட வந்து சாட்சியா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன சின்ன விஷயம் முன்னாடி கூட அவங்க வீட்டுல எலி வந்திருக்கோம், அது கூட சாட்சியா சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் சாட்சியா சொல்லலாமா அப்படின்னு நினைச்சுல, இல்ல அதெல்லாம் தான் நம்ம வந்து சாட்சியா சொல்லணும். கண்டிப்பா நம்ம இந்த சாட்சி சொல்றது வந்து கண்டிப்பா சாட்சி சொல்றதுனால அது நமக்கு பெரிய பிளெஸிங்கா இருக்காது. நானே நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஆனா அந்த சாட்சி சொன்னாலும் அதுக்கு எவ்வளவு தடைகளும் வருது. அது தடை இருந்தாலும் அதை மீறி வந்து நம்ம மறுபடியும் நம்ம சாட்சி சொல்லிச்சுன்னா அது ரொம்ப பெரிய பிளெஸிங்கா
எல்லாரும் கண்டினியூவா பண்ணுங்க. அது வந்து பெரிய பிளெஸிங்கா இருக்கு. அது நான் பர்சனலா வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட சொன்னாங்க எனக்கு கால்வலி வந்து இருந்தது, நான் எப்படி இது பண்ண போறேன் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்பாரு அவங்களோட பலன்னு. ஆனா அவங்க வந்து அவ்வளவு பலவீனம் இருந்தாலும் கூட இது கேரல் சர்வீஸா வர்றதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு வர்றதா இருக்கட்டும், கேரல் சர்வீஸ்ல எங்க வீட்டுலாம் 2 செகண்ட் ஃப்ளோர் அது ஸ்டீப்பா தான் இருக்கும். அவங்க எப்படி இருந்தாலும் ஏறி வராம இருக்கவே மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வருவாங்க. இருந்தாலும் அந்த உற்சாகத்தின் ஆவி வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உற்சாகமா ஊழியம் செய்யறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாடல் பத்தி சொல்லாம இருக்கவே முடியாது. இதே மாதிரி எல்லா சண்டே சர்வீஸ்லயும் அவங்க வந்து பாடல் படிக்கணும். அதுக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக ஒரு 2 வரி. எப்போதும் புன்னகை முகத்துடன் இனிய பாடல் குரலுடன் அயராத உழைப்புடன் தேவனுக்காக சேவை செய்பவர். உங்கள் புன்னகை நம்பிக்கை அளிக்கிறது, உங்கள் பாடல் உள்ளங்களை தொடுகிறது, உங்கள் உழைப்பு சபையை கட்டுகிறது. உங்கள் அர்ப்பணிக்கு மிகவும் அருமையாக ஐயா அம்மாவுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட காரியத்தை சொல்லி நேர்மையாக வாழ்த்துறேன். அவருக்கு நன்றி. கருத்துமா அவர்கள் ஆசிரியப்பார் நாம் மேம்படுவதாக. தொடர்ந்து ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஜீவி பாட போகிறோம். அது முன்னாடி சில காரியங்கள் சொல்லிடுறேன். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஜீவிக்க கடந்த வருஷத்துல மணிக்கல் 29 சரீரத்திற்காக பலவீனங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கத்தர் கூட இருக்கார். ஐயாவோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தது, சரீரத்தில் பல விதமான பிரச்சனை வந்த போதிலும் கத்தர் கூட இருந்தவங்க தெரியும். நீயும் வாங்கி விழுந்தாங்க, எல்லாரும் தெரியும். அது மட்டுமல்ல அதிக சரீரத்தில் பாடல்கள் கொண்டு வந்தாலும் ஊழியத்தை விடலைங்க. ஊழியத்தை விடல. இழந்த போது கூட அந்த முடிவு ஜபத்தையும் ஆசிரியத்தை சொல்லிதாங்க பார்த்தேன். வாட்ஸ்அப்ல அனுப்பினாங்க, பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். முடிவு ஜபத்தையும் ஆசிரியர் சொல்லி தான் செய்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஆசிரியர் கூட்டிட்டு போனாங்க. அதனால ஊழியம் தான் அவங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல மறுவாரமே செய்தாங்க, ஈவினிங் செஷன் நடத்தினாங்க. அது மட்டுமல்ல செய்தாங்க, கிராமத்துக்கு அடுத்த வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் போறாங்க. அதனால அவங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தரணும். இந்த புதிய வருஷத்துல இப்படிப்பட்ட விளைவினைகள் வராதபடிக்கு நம்ம சேர்க்கணும். இப்படிப்பட்ட சரித்திரமான விளைவினைகள், அதாவது இப்படிப்பட்ட பாடி வியாதிகள் வராதபடிக்கு ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கும் சரீரத்துல விளைவினம் தான், நடக்க முடியாத சூழ்நிலை தான். அவங்க கூட சில ஐயாவோடு கூட இணைந்து ஒளிந்து செய்து கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாதம் 3வது வாரம் அவங்களும் சில ஐயா கூட அம்மாவும் சேர்ந்து சிலங்க 3வது வாரம் திடீர்னு கிராமத்துக்கு போறாங்க. மற்ற நிகழ்ச்சிகள் சில போகிறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க, தீர்க்காட்சி பண்ணணும். கத்த வார்த்தை சொல்கிறது கத்தர் உங்கள் ஆயுஷ்நாட்களை பெருக்கி கொள்வார். அல்லேலூயா. நாம் ஆயுஷ்நாட்களை பெருக்கி பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். அதனால ஆயுஷ்நாட்கள் பெருக்கி பண்ணும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். நன்றி. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். உங்க தனி ஜெபத்துல, உங்க குடும்ப ஜெபத்துல ஐயாவுக்கு அம்மாவுக்கு ஜெபிங்க. ஜெபம் தான் உங்களை செய்யணும் தாங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நீங்க ஜெபித்தீங்க. நன்றி. தொடர்ந்து ஜெபிக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடுபொழுது உன்னதமானவரே இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு கரத்தில் கொடுக்கப்பட்ட கவர் காணிக்கை இந்த டப்பாவை எழுந்து பாடுவோம். வரிசையாக லைனாக வாங்க. வரிசையாக வந்து இந்த காணிக்கை படைக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் முன்னாடி போயிட்டோமா?
சத்தமானவரே உயர் வரவில் இருக்கிறவர் சர்வவல்லவரே நிலையில் தங்குவான் இது பரமசிவாகியமே. சர்வவல்லவரே நிழலில் தங்குவான். இது பரமசிவாகியமே. அவர் சேனைக்கு அடைக்கலமுகமே நாம் இரவுகளால் மூடுவார். அவர் சேனைக்கு அடைக்கலமுகமே நாம் இரவுகளால் மூடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றிகளை நன்றியோட சொல்ல வந்து ஒரு வார்த்தை சொல்றேன். அதாவது இந்த சபையில வந்து குமார் பாஸ்டருக்கு ஒரு பரிசு நாங்க கொடுக்கல. ஆனா அவர் தான் எங்களுக்கு முதுகெலும்பா இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆண்டவர் வந்து ஒரு நல்ல யோசுவாவை கொடுத்த மாதிரி கொடுத்து மெச்சி அதோட சேர்ந்து எல்லாத்தையும் எங்களுக்கு செய்யறாங்க. அவங்களுக்கு நன்றி, ஸ்பெஷல் நன்றியை செலுத்துக்கிறேன். பரிசெல்லாம் ஒன்றும் பெருசா கொடுக்கல. அதுமாரி சரோஜம்மா வெள்ளிக்கிழமை தோறும் ஜபனாலே சரோஜம்மா தான். அதனால அவங்க வந்து அதை நடத்துவாங்க. அவங்களுக்கும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்புறம் இன்னொருத்தருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். எங்க ரீட்டாவுக்கு தான், அவளுக்கு நான் மறந்துட்டேன். வந்து ரீட்டா வந்து இந்த சர்ச்செல்லாம் கிளீன் பண்றதுல இருந்து சின்ன வேலையா இருந்தாலும் அதை வந்து பாட்டு பாடியே செய்வாங்க. அதனால எனக்கு பிடிக்கும். வந்து அதை செய்வாங்க. 40 நாள் இப்ப வரப்போது பாருங்க. எல்லாருக்கும் காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்து உபசரிப்பாங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு தனியா பரிசு ஒன்று யாருக்கும் கொடுக்கல. சரி பரவாயில்ல, நன்றி எல்லாருக்கும் செலுத்திடுறேன். அதன் பிறகு முக்கியமா உங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அது ஆண்டவருக்கு தான். நான் இதை நினைப்பேன், எனக்கு இதுதான் ஒவ்வொருத்தரும் இது ஒரு பெருமையா நடக்கிற மாதிரி. இந்த நான் வந்து கடந்த நாள்ல அப்போஸ்தலருடைய மரணத்தை குறித்து நான் படிச்சுட்டா ரொம்ப சும்மா அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஆனா அவங்க பட்ட கஷ்டத்துல நாங்க ஒரு % கூட படல. இதை பெரிய முடியே நினைச்சு போனாங்க. சரி, இந்த ஒருவேளை நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டதும் தான். ஆரம்பத்துல இருந்து நிறைய எதிர்ப்புகள், அடிகள், சண்டைகள். இப்பவும் அந்த கிராமத்துல ஒரு சர்ச்சை கட்டாம நின்று கிடக்கு. நிறைய பிரச்சனைகள் தான், பண கஷ்டங்கள் தான். பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது அப்படியோட நம்ம பெருசா செய்யல நான் நினைப்பேன். இருந்தாலும் இது ஏன் இப்படி நடக்கிறதுனா உங்களுடைய அன்புக்கு. நான் இது தாய் தகப்பனை கனம் பண்றீங்க மாதிரி இது. இதை போல நீங்களும் உங்க குடும்பங்கள்ல அப்பா அம்மாவை கனம் பண்ணி அவங்களை வருஷத்தோறும் அவங்களை நல்ல செய்ய வேண்டியதை செய்யணும். நீங்க மக்கள் எல்லாம் இவ்வளவு அன்பா இருக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் நினைப்பேன் வந்து அன்புக்கு ரொம்ப நாள் இருந்து உங்க கூடவே இருந்துதான் போகணும்னு நான் நினைப்பேன். சில நேரத்துல இது இவ்வளவு கஷ்டம், கால் வலி கை வலி, சீக்கிரம் போய் சேர்ந்தாலே நல்ல. ஆனா நீங்க அன்பான மக்களை எங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க. ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது எங்களுடைய சொத்து தான். இங்க மட்டும் இல்ல, கிராமத்துல போனா கூட, அந்த லெப்ரசி காலனிக்கு போனா அவங்களும் கூட அம்மா அம்மான்னு ஒரு அம்மா தான் சொல்லுவாங்க. நான் இறந்து போனா நாங்க அப்பா அம்மான்னு எங்களை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. சில காரியங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் எங்க கூட இருந்தாரு. ரொம்ப அதிசயமா நடத்தினாரு. சில நேரத்துல காணும்னு சொன்ன நீங்க சும்மா நான் சொல்லுவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. பொய் தீர்க்க தரிசனம் இதெல்லாம் எனக்கு பிடிக்க சில இதெல்லாம். ஆனா பாஸ்டர் சொன்னேன், ஒண்ணு காணுங்கிறேன். ஆண்டவர் மனசுல அந்த ரூம்ல போய் பாருங்கிறாரு. போய் பார்த்தா கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி எழுந்துக்க முடியாது, படுக்கையிலே இருந்தா கூட ஆண்டவர் எழுந்துக்க வைக்கிறாரு. எனக்கு கடைசி வரை சோம்பேறியா இருக்கக்கூடாது, யாராவது என் வேலையை செய்யக்கூடாது. நான் 3 ஆப்ஷன் ஆண்டவர்கிட்ட வச்சிருக்கேன். என் வேலையை நான் தான் செய்யணும். நிறைய வேலை செய்யணும்னு நான் ஜெபம் கேட்பேன். வேலை இந்த அம்மா ஜெபம் பண்ணணும். காண்டாமிருகத்தின் பலன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன கொம்பு, அந்த கொம்பு எனக்கு இருக்கணும். பாஸ்டருக்கு இருக்கு ஏற்கனவே பலன், எனக்கு தான் ரொம்ப இருக்காது. அதனால அந்த பலன் இருக்கணுமே. பாண்டிச்சேரி கூட போகும்போது ரொம்ப இதை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ரொம்ப வேன்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கால் வலி தான் இருந்தாலும் எப்படி போனா அந்த ஞானசான ஆகுதுன்னு 4 மணி நேரம் பூச்சியும் கடிச்சு விட்டுடுச்சு. அதுல எல்லாம் கூட ஆண்டவர் அற்புதம் செய்தாரு. இப்படியாக எங்களை வழி நடத்துறாரு. முக்கியமா நான் சொல்றது என்ன, உங்கள்ட்ட அன்பு இருக்கு. நீங்க ஒரு நிமிஷமாவது ஒரு நாளைக்கு பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். சாத்தம் வந்து எங்களை சரீரத்துல ரொம்ப தாக்கிட்டு இருக்கிறான், பண விஷயத்திலையும் தாக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப விலகினமா இருக்கும். ஆனா நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்க ஜெபிக்கணும். உங்க அப்பா அம்மாவுக்கு ஜெபிக்கிறது மாதிரி எங்களை அந்த ஒரு காரியத்தை தான் கேட்கலாம். உங்க அன்பாலையும் பணத்தாலையும் உங்க காரியங்களாலும் எங்களை அதிகமா தாங்குங்க. இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, நாங்க வெளிநாடு போய் முடிச்சிட்டோம். எவ்வளவு காலம் அதை மறந்து போயிட்டோம். எப்பவோ கனடாக்கு நாங்க அப்ளை பண்ணோம்.
அது ஒரு பாஸ்ட் கூப்பிட்டாருன்னு அப்ளை பண்ணி அது வரலன்ட்டாங்க, விட்டுட்டோம் அதை. ஆனா திடீர்னு எங்களுக்கு அங்க இருந்து வந்து உங்களுடைய விசா அப்ரூவல் ஆயிடுச்சு, நீங்க பாஸ்போர்ட் அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அவங்க கூப்பிட்ட தேதியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவருடைய கிருபையில அது அப்ரூவல் ஆகி இப்ப பிப்ரவரி 3ஆம் தேதி நானும் பாஸ்டரும் போறோம். பழைய பலத்தோட அல்ல, எங்க குரல் அங்க வந்து கனடானாலே நான் தான் 2000 பேர் மத்தியில சுதி 3 சுதி குறைச்சு பாடுறேன். இப்போ இந்த ஜெசிகா மாதிரி இவங்கெல்லாம் பாட முடியாது உங்களை மாதிரி. ஆனா அப்படியே எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்க தயவுசெய்து அங்க போய் நான் வெட்கப்படாம அதே மாதிரி பாடணும், அதே மாதிரி பிரசங்கம் பண்ணணும். பாஸ்டர் ஐயாவோ வல்லமே அடுத்து அந்த தமிழ் சர்ச்சுங்க மோஸ்ட்லி ஆங்கில சபைகள்ல தான், அந்த இங்கிலீஷ் சர்ச்சில் ஆண்டவர் அவங்களே பயன்படுத்தணும், எங்களுக்கு பலன் கொடுக்கணும். அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, எனக்கும் கால் சரியில்லை, எனக்கும் பல சொல்றோம். ஆனா இவ்வளவு மத்தியில் நாங்க போறோம் 3 மாசம். அது வந்து நீங்க தயவுசெய்து ஞாபகம் வரும்போது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க போயிட்டு குளிர் வேற, குளிர்ல ரொம்ப கால் வலி, ரொம்ப குளிர் தான். நான் கேட்டேன், ரொம்ப குளிர் தான். இருந்தாலும் ஆண்டவர் பத்திரமா கொண்டு வர நீங்க ஜெபிச்சு கொடுப்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இவ்வளவு ஏற்பாடையும் அதனால அதுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அப்ப இன்னொருத்தரையும் மறந்துட்டேன், ஆகாசுக்கு ஒரு பரிசு, சிறப்பு பரிசு கொடுக்கல நாங்க. அவர் தான் எங்களுடைய வாகன ஓட்டுநர். எல்லா இடத்துக்கும் போக, ஆட்டோல இருந்து, பைக்ல இருந்து, வேன்ல இருந்து, கார் வரைக்கும் பரிசு வேண்டான்ட்டாரு. அதனால ஆகாசுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். அதனால ஜெசிகா அதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லு ஜெசிகா அப்புறம் ஜோசு இப்படி லைனா வரும், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவங்களுடைய கடமை, அதெல்லாம் நாங்க செய்யற உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி. அதுவே எனக்கு கல்யாணம் வந்து ரொம்ப சிறப்பா நடந்தது. இவ்வளவு கிராண்டா பண்ணல, பணம் நிறைய கொடுத்தாங்க, ஒருத்தர் சரியா நடத்தலைன்னாங்க. ஆனா இப்போ வருஷம் வருஷம் ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக நன்றி. பாஸ்டர் எப்படின்னுக்காக நான் சொல்ல மறந்துட்டேன், அது ரொம்ப தப்பு. ஆரம்பத்துல ஊழியம் ஆரம்பிச்ச போது எங்களோடு உடன் ஊழியர்கள்லாம் வந்தது அவங்கதான். அவங்கதான் முதல் தசமபாகம் கொடுத்தது அவங்க. ஹல்லேலூயா. நாங்க இப்போ 300 சில ரூபாய், அது வந்து பெரிய காசு. அவங்க அப்பெல்லாம் பெரிய பணக்கார ராஜமாட்டார்னா இந்தியா முழுசும் இருக்கும். இப்ப இல்ல அது. அந்த நேரத்துல அவரு அவங்க அண்ணன் தம்பிகெல்லாம் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அவர் மட்டும் நான் கல்வாரிக்கே போறேன்னு சொல்லி வந்தாரு. இப்ப அவரும் ஒரு பாஸ்டர் ஆயிட்டாரு. அவருக்கும் தான் 4-5 சர்ச்சு நடக்குது. பாஸ்டர் மாக்காவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வரல, ஜெயாமா வராம இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணோம். அதுக்காக நன்றி. எவ்வளவு தொடர்ந்து கலைவாணி அம்மா கூட வந்திருக்காங்க. நன்றி சத்துரு, எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. எங்க சம்பந்தியை கூட நான் சொன்னேன், அவங்க வந்து துபாயில இருந்து நியூசிலாந்துல இருந்து வந்து நான் இன்னைக்கு வந்து சிறப்பா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. கர்த்தருக்கு நன்றி. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி ஐயாவும் கனடா போறாங்க. நீங்க சிவனூர் கிழமை டெய்லி ஜெபிக்கணும். தினந்தோறும் ஜெபிங்க. நம்ம ஜெபம் அதை பாதுகாக்கணும். அங்க இருக்கும்போது எந்த ஒரு விரைவும் வரக்கூடாது, எந்த சுகரும் வரக்கூடாது. சாத்தான் வந்து சரியா சொல்றாரு, தொடர்கிறார். அதுக்காக ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜெபத்துல ஜெபித்து தாழ்மையாக அன்போடு கேட்டுக்கொள்கிட்டு, அது மட்டுமல்ல அவர் சுகத்தோடு தீர்வு வரும். ஊழியத்துக்கு ஆசிரியர்களும் அநேக திருச்சபைகளை செய்து வாய்ப்பு கிடைக்கணும். அதனால ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இந்த வாழ்த்து நிகழ்ச்சி கதை ஆசிரியர் கொடுத்தார். கதை கேட்கிறதாக கேட்போம். அது ஒரு சிறப்பு பரிசு போஸ், இன்ஸ்பெக்டர் போஸ் வந்திருக்காங்க. நம்ம சபை சேர்ந்தவங்க அவங்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அவங்க குமார் பாசு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன். நட்ஸை கொடுத்து நிறைய கொடுத்து இன்னும் ஒரு நல்ல உடம்பு புஷ்டியா இருக்க சொல்றேன். நட்ஸ் நல்லது. சரி, தேங்க்யூ போஸ்.
போஸ் அவர்களும் அவங்க குடும்பம் முழுவதும் ஆரம்பித்து நம்ம சபைக்கு வந்தாங்க. அவங்க இங்கே தான் இருந்தாங்க. இந்த சபையில் அவங்க அம்மா அப்பா அவங்க அண்ணன் எல்லாரும் வருவாங்க ஆரம்பத்தில். கருத்தில் அந்த குடும்பத்தை ஆசிரியர் அவர் படித்து முடித்து சாதாரண ஒரு டாக்டர் வந்தார், அப்புறம் ஏற்றானாரு, இன்ஸ்பெக்டர் அப்புறம் சர்வீஸ் பண்ணாரு, இப்போ ஒரு ஆய்வாளர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. பிறந்தவருக்காகவும் ஜெபிங்க. கடந்த காலத்தில் அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. கருத்து ஆசிரமம் நடத்தி கொடுத்தார். இன்னொரு பையன் இருக்கலாம், பையனுக்கு நடக்கணும். அதை ஜெபித்துக் கொள்ளுங்க. கருத்து அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சகோதரத்தில் ஒருத்தர் மேலான பதவிக்கு சந்தோஷம் தானே. அல்லேலூயா. ஜெபிங்க. கருத்து ஆசிரியப்படுறாங்க. முடியும் ஜெபிப்போம். இதெல்லாம் கண்டு முடியும். ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து அன்பின் பரவ பிதாவை நடிகரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசைப்படுற நாளிலே ஐயா அம்மா அவர்களை போதகர் அவர்களையும் போதகர் ஐயா அவர்களையும் நம்மளுடைய சபையாக சேர்ந்து வாழ்த்தும்படியாய் கற்றுக் கொடுத்த நன்றிகளுக்காய் நன்றிக்கு நாங்கள் நினைச்சிருக்கிறதாவை அவரை கனப்படுத்தும்படியாக மாலை அறிவித்து கிஃப்ட் கொடுத்து கனப்படுத்தும்படியாக கற்றுக் கொடுத்த பிரதான லைவுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்வுகளே தொடர்ந்து பிரியப்பட்டமாக கருத்துடைய பிரசன்னம் கருத்துடைய கிருபை இதோடு இருந்து ஆசிரியர் நடத்தி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாழ்த்தி பேசின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிஃப்ட் வழங்கின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசிரியர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறதாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து புதிய வருஷத்துல புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்ததாமே கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொருவரும் சபையை போவதற்காக முதலாகவும் திறந்தோறும் ஜெபித்தவர்கள் காணும்படியாக முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். வருகின்ற கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டிலே ஏற்பட்டதான அப்படிப்பட்டதான சரீரத்தில் ஏற்பட்டதான அந்த உபாதைகள் இந்த வருஷத்திலே வராதபடிக்கு கர்த்தாவே சரீரத்தில் ஆண்டுகள் முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கர்த்தாவே வருகின்ற 3ஆம் தேதி கனடா போறாங்க. கர்த்தாவே இருக்கட்டும் புதிய பலனத்தினடியாக ஜெபிக்கிறோம். காண்டவனுக்கு ஒப்பான பலன், சிங்கத்துக்கு ஒப்பான பலன், கர்த்தாவே ஸ்தோத்திரம். விருச்சிக்கு பலன், உண்மையான பலனை கர்த்தர் கொடுத்து காதுகளுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் தம் ஜனங்களுக்கு பலனையும் சத்தியத்தையும் தருகிறார் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தைப்படி கர்த்தாவே நல்ல பலனை கொடுத்து சத்தியத்தை கொடுத்து காதுகளுடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற நாள் வரைக்குமாக ஒவ்வொரு நாளும் கூட கிருபை இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூட தரம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எந்த சபைக்கெல்லாம் போறாங்களோ அந்த வல்லமை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கொடுக்கிற செய்தி நிமித்தமாக அம்மா அவர்கள் பாடல் நிமித்தமாக அவர்களுக்கு அந்த நாமம் மயப்படும்படியாகவும் அநேக மக்கள் கர்த்தாவின் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அநேக மக்கள் கர்த்தாவின் அவருடைய சபைக்கு உதவி செய்யும்படியாகவும் அவரை நாம் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிரயாணத்தை ஆசீர்வதிக்க சுதந்திர பலத்தோடு காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சீதோஷ நிலைமையில் சரீரத்தில் எந்த ஒரு பலவத்தை கொடுக்காதபடி காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகாரத்தை தனியும் ஆசிரியர் கொடுக்க ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பலவம் வராதபடி சுகத்தோடு கொண்டு சென்று சுகத்தோடு கொண்டு சேர்த்து முடிக்காமல் ஜெபிக்கிறோம். நீ போகிற விடமெல்லாம் பாதுகாத்து சுகத்தோடு திருப்பி பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யவும் விலக மாட்டேன் கைவிட சொல்லி வாக்கு பண்ண ஆண்டவனாமே அவர்களுக்கு போகிற இடமெல்லாம் நீ கூட இருந்து பாதுகாத்து சுகத்தோடு கொண்டு சென்று சுகத்தோடு மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்க முடியாக முன்னோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே நல்ல தீர்க்காட்சி கொடுக்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கர்த்தாவே நாளிலோ கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதித்து நினைச்சிருக்கிறோம். பாஸ்டர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மனைவிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயிரமாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். செய்த உளித்தை இம்முடி ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். புதிய வருஷத்தில் கூட தொடர்ந்து ஆசீர்வதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கனடா போனாலும் இந்த ஊழியம் கர்த்தாவே தடைபடாதபடி எல்லா ஊழியமும் ஜெப ஊழியமா இருக்கட்டும், சர்வீஸ் ஊழியமா இருக்கட்டும், மற்றும் கர்த்தாவே காலை ஆராதனை மாலை ஆராதனை பைபிள் அப்ப நடைபெற பைபிள் எல்லாவற்றிலும் கூட இருந்து குமார் மூலமாக நடத்தி தர முடியாத நாங்கள் வேண்டிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. அவருக்கு சரீரத்தை பலவீனம் இருக்கிறதாமே வேட்கை வராதபடி காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய பலனை தந்து ஆசீர்வதியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரையும் தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கு பாதுகாப்பு ஒப்பு கொடுத்தாங்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஐயா அவர்கள் ஆசீர்வதிப்பாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். துதி கனமாகி மயோமகே ஓயலாமுகே ஓயலாமுகே துதி கனமாகி மயோமகே ஓனியே ஆராவே அல்லேலூயா ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓனியே ஆராவே அல்லேலூயா துதி கனமாகி மயோமகே ஓயலாமுகே ஓயலாமுகே துதி கனமாகி மயோமகே ஓனியே ஆராவே. இதனால் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.